போது பூரா அவர் தான் பார்த்துப்பார். நாங்கள்லாம் கையெழுத்து போடுறதோடு சரி, நாங்கள் எதையும் பார்க்கணும். அவர் தான் எது புதுசு எது பாப்புலராக இருந்ததுன்னு பார்க்கறது ஒரு வாரம் நடக்கும். அவரே ஒவ்வொரு நாளும் வந்துருந்து முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பார். அவருக்கு சபா சார்பில் என்ன நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன். இன்றைக்கி ஜெகதீஷன் சார் நல்லா இல்லை உத்தரவிடாமல் சொல்லிட்டு இருந்தால் நான் கூட வெங்கடா எனக்கு இதுக்கு இப்போ போகிறது நம்ம பேர்லாம் சொன்னார் இல்லையா, அதுக்காக அவருக்கு போடுறோம் உங்களுக்கு ஒரு போடுறோம் அப்படின்னா நாங்கள்லாம் அமைப்பில் சேர்ந்துக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். இங்கே அமைப்போடு சேர்ந்துருக்கோன்றது ஜெகதீஷ் சாரோட நான் 2-3 சபா அது அகாடமியில் நான் கூட இருக்கேன். அவருடைய நிர்வாகத்திலுமே நான் கண்ணால் பார்த்தேன். எனக்கு வந்துடுங்க அப்படின்னேன். என்ன சார் நான் எங்கள் விழா நீங்கள் என்ன கூப்பிட்றீங்க, எங்கள் கேபி சார் பேரில் தான் நிகழ்ச்சியாக நடக்கிறது, அவார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா கட்டாயம் நான் வந்துடுறேன். அவருக்கு நமஸ்காரம். கிட்டத்தட்ட சென்னையில் எத்தனை சபாக்கள் இருக்கோ அத்தனை சவாலையும் கேபி சார் பேரில் நாடக விழா நடக்கும்போது அவருடைய இது மாதிரி ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறது அது பூரா செலவும் கிருஷ்ணன் சார் தான் ஏற்றுக்கிறார். அதே மாதிரி இசைக்கவி ரமணன் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு வார்த்தை ஒரு வரியில் சொல்ல பாரதி யாருன்னு சொல்லிட்டு அந்த நாடகம் ஒன்று நடந்தது. உண்மையிலேயே பாரதியார் இப்படி தான் இருந்திருப்பாரோ இப்படி தான் பேசியிருப்பாரோ நினைக்க முடியும் இருந்த அந்த நாடகம். அமெரிக்காலெலாம் போய் அந்த நாடகங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எஸ் பாலச்சந்திரன் அவருடைய சன்னு தான் ராமன் சொல்லிட்டு அவர் தான் டைரக்ட் பண்ணார். ரொம்ப அற்புதமான நாடகம். சில பேர் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் பாருங்க. அதை அதாவது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை, அப்படி தான் நான் சொல்லணும். அப்பேற்பட்டது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம டைரக்டருக்கு கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறது வெங்கடாஜலம் தான். அவர் தான் நிறைய கை கட்டி கொடுத்து முடிச்சிடுறேன். நாங்கள் இந்த பக்கம் வந்தேன் நாகேஸ்வர நம்பர் 5 எங்கள் கடை. பணம் பார்க்க நேரம் அந்த பக்கம் போனால் நம்பர் 4 கோதண்டராமைய கோபாலகர் அங்கே தான் அவர் இருந்தார். அவர் கூட இன்னொருத்தர் இருந்தார், நட்ராஜன்னு பேர் நினைக்கிறேன். அப்போ இதில் ஏஜி சாஃப்ட் ஒர்க் பண்ணிருந்தது. எங்கள் பக்கத்தில் பார்ட்லன்ஸ் ஹோட்டல் இருந்தது, உட்லண்ட்ஸ் கிருஷ்ணாராவ். அந்த ஹோட்டல் ரொம்ப நல்ல சாப்பாடு. அதுக்காக சாப்பாட்டுக்காக ஒருவர் பணம் பார்க்க அப்படின்னு வந்து நேரம் என் கடைக்கிட்ட வந்துடலாம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அவர் நாடக உலகத்தை நான் பார்த்தவர் தான் இவர். அப்போ நம்ம பார்த்தோன்னு நினச்சிட்டு ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சி முத்திரால் நடக்கும்போது அந்த இவர் கூடவே நடந்தவர் அன்றைக்கி வந்திருந்தார். அவர் கேட்டால் ஆமான்னார். அப்போ நான் ஸ்டேஜில் பேசும்போது சொன்னேன், நீ எப்போ விஷயம் அவளை சொல்லிட்டு இருக்க, அது நடந்து 30 வருஷம் மேலே இருக்குமேனாரு. சார் எங்கள் மனசில் பதிஞ்சு போச்சு. நீங்கள் அதே மாதிரி ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் இன்னாருன்னு தெரிஞ்சுது. அப்படி அன்னிலேருந்து அவர் பழக்கம் நிறைய அவரோட பழகிருக்கேன். பல விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது. நான் நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுனால அதை பற்றி இன்னொரு நாள் சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாரும் வந்திருந்து இவருடைய 96வது பிறந்த நாள் கலந்துன்றதில் அவர் குடும்பத்து சார்பில் நண்பர்கள் சார்பில் வணக்கத்தையும் நன்றியும் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி.